ஹெல்த்தி சிக்கன் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நான் எண்ணெயே ஊற்றக்கூடாது. ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் சமைக்க போகிறோம். நான் லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஜிம்முக்கு போகிறங்காட்டி வந்து கண்டிப்பாக வந்து சிக்கன் ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால அந்த சிக்கன் வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி சிக்கன் வந்து நீங்களும் குக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை வீட்டில் தனியாக இருக்கீங்க, ரூமில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ ஒரு சிம்பிளாக ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நூடுல்ஸ் குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணிடலாம். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த சிக்கன் வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து பிரித்து ஒரு நல்ல பெரிய பவுலில் வந்து போட்டுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கோங்க. சிக்கன் இதை வந்து நல்லா கழுவணும். நான் வந்து மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கழுவுவேன். அப்படி கழுவுனா அதை வந்து நல்லா க்ளீன் ஆகும். சிலர் வந்து உப்பு போட்டும் கழுவுவாங்க. உப்பு போட்டு கழுவுறது நல்லது தான். பட் மினிமம் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு கழுவிடுங்க. சிக்கி 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 அதான் வந்து ஃபைனலாக கழுவுன சிக்கன். கழுவுனதுக்கப்புறம் அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கட்டு, அடுத்து வெங்காயம் கட் பண்ணணும். கண்ட மெனி கட் பண்ணி வெட்டிட்டுருங்க. அப்படி வெட்டினீங்கன்னா தான் சீக்கிரம் வேகும். தக்காளி வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி தேவைப்படும், தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, போதும். கட் பண்ணி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் அப்படியே உள்ள போட்டுருங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு முக்கியமான விஷயம், அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல லெவல் செட் பண்ணணும். மேனுவல் கிளிக் பண்ணி அங்கே எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் எப்படியோ அதில் வந்து மினிமம்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக கலக்கி விட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். இதை மூடுறதுக்கு ஏதாவது ஒரு பிளேட் இருந்தால் அந்த பிளேட்டை வச்சு மூடிடுங்க. பத்தலை பத்தலை பத்தலை. ஸோ நம்மக்கிட்ட மூடுறதுக்கு பிளேட் இல்லாதங்காட்டி இதை வச்சு மூடிக்கிறோம். ஸோ பேச்சுலர் வீட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி மூடிக்கிட்டிங்கன்னா போதும். ஹெல்த்தி சிக்கன் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நான் எண்ணெயே ஊற்றக்கூடாது. ஸோ அதனால் ஹெல்த்தி சிக்கன். அதே சமயம் பேச்சுலர் சிக்கன் சொன்னேன் இல்லையா, எல்லா பாத்திரம் உங்களுக்கு தேவைன்னு கூட கிடையாது. கரண்டி தேவையில்லை, கத்தியே ஸ்பூனாக கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிளேட்டு மூடி உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிற பாத்திரம் ஏதாவது ஒன்று வச்சு முடிக்கலாம். திஸ் இஸ் பேச்சுலர் சிக்கன். அப்படி இடையில கலக்கும்போது ஆச்சி இஞ்சி பூட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க. அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுப்பீங்க. அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது இவ்வளோதான் நான் போடுறேன், இவ்வளோதான் போடுறேன். அவ்வளோதான். ஆச்சி இஞ்சி பூட்டு பேஸ்ட் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்படிதான் வரும். A few minutes later. பத்தலை 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 பத்தலை. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஆகட்டும். 1 minute 37 seconds later. வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஷேடில் வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் தான் நம்ம வந்து சிக்கன் போடணும். ஸோ இதான் நம்ம கழுவி வச்ச சிக்கன். 1/4 கிலோ இருக்குது. ஸோ 1/4 கிலோ சிக்கனுக்கு தான் நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க போடலாம். சக்தி சிக்கன் மசாலா பொடி. ஸோ இது ஒரு கரண்டி போட்டுக்குவேன்.
ஒரு கரண்டிக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சக்தியிலேயே இன்னொரு மசாலா பொடி இருக்கும். அது எல்லாம் மிக்ஸ்டு, மஞ்சள் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த பொடி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, 50 கிராம் பேக்கெட். அது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை ஒன்று இப்படி போட்டுக்கலாம். இது ரெண்டையும் போட்டாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் சக்தி பெப்பரே இருக்கும். அப்படி பெப்பர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 3ஐயும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து நான் மஞ்சத்தூள் போடுவேன், சக்தி மஞ்சத்தூள். சக்திக்கு வந்து ஐயோ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சக்திக்கு பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தேவையான அளவுன்னெல்லாம் ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கலக்கி விட்டு கடைசியாக சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ கலக்கிறதுக்கு கரண்டி கிடையாது, பேச்சுலர் சிக்கன். ஸோ அதனால் கத்தி வச்சே கலக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் கலக்கிட்டு இருந்தேன். கரண்டி இருக்குது, இருந்தாலும் ஒவ்வொரு டைம் கத்தி வச்சே கலக்கிறது. கலக்கியாச்சு. உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், மறுபடியும் கடைசியாக போடுவேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் கூட தப்பு இல்லை, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. அதே சமயம் கடைசியில் கொஞ்சம் தீண்டி விட்டிங்கனாலும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் போயிடும். ஸோ அதனால் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஒரு கலக்கி விட்டுறலாம். இதுதான் இப்போ கலக்கி விட்ட சிக்கன். தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தண்ணி இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் ஊற்றல, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ தண்ணி நிறையாவே இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி நிறையா இருக்குது. இதை கண்டிப்பாக மூடுனீங்கன்னா தான் மேலே இருக்கிற சிக்கன்லாம் வேகும். ஸோ அதனால் நம்ம மூடிக்கலாம். மூடியாச்சு. இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 நிமிஷத்துக்கு 9 to 12 minutes எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும். 15 minutes later. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஏதாவது சின்ன பீஸ் சிக்கன் இருக்கான்னு பாருங்கள். சிக்கனை எடுத்து, செம சூடாக இருக்குது. அவ்வளோதான், எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லாவே வெந்திருக்கு. உப்பு பற்றில, உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, டன். ஃபைனலாக இதுதான் நம்மளோட டயட், ஹெல்த்தி நேச்சுரல் பேச்சுலர் சிக்கன். அடுத்து ஃபைனலாக உட்காந்து பொறுமையாக உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோ பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே குக் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் ஒரு 1 month தான் ரெகுலராக குக் பண்ண ஆரம்பிச்சேன். குக் பண்ணுறது ஈஸி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. சியர்ஸ். அடுத்த நாள் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். Until then, signing off, check these. Thank you.